ஐயோ கையும் விட மாட்டேங்குது காலும் விட மாட்டேங்குது யார்கிட்டயாச்சும் சொல்லியே தெரியணுமே. ஐயோ டேய் சபரி ஒரு சூப்பரான விஷயம் எனக்கு ஒண்ணு நடந்திருக்குடா. இது என்னன்னு கேளுடாடி. ஏய் எனக்கு வேலை இருக்குடா, எந்த விஷயமா இருந்தாலும் அப்புறம் பேசலாம் போடா. அட உன் காதுல கரெக்டா இறங்க மண்டையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இங்க வாடா, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வாடா. ஏய் நேத்து ஒரு கல்யாணத்துக்கு போனோம்டா. அங்க ஒரு அழகான பிள்ளை என்னை பார்த்து கண்ணடிச்சிருச்சுறாங்க. டேய் என்னடா சொல்ற? நான் கூட நம்ம மூஞ்சிலாம் பார்த்து யாரா கண்ணடிக்க போறா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் என்னை பார்த்தேன் பிளேன் கிஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் மெல்ல என் பக்கத்துல வந்து சேர போட்டு உட்காந்துருச்சு. அப்புறமேட்டுக்கு என் கைய பிடிச்சு ஐ லவ் யூன்னு சொல்லிருச்சுங்க. ஐயோ எங்க வீட்டுல வந்து பேசுங்க, நம்ம அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சுறாங்க. டேய் என்னடா சொல்ற? திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்த வாழ்வ பாத்தியா? ஏய் ஊரு எந்த ஊர்ரா, வீடு எங்க இருக்குன்னு கேட்டியா? ஆனா எந்த ஊர்னு கேக்குறதுக்குள்ள நான் முழிச்சிட்டேன்டா. முழிச்சுக்கிட்டியா? எனக்கு ஒண்ணும் புரியல. அதான் மணி 6 மணி ஆயிடுச்சு. எங்க அம்மா எழுப்பிடுச்சு. கனவாடா? கனவுதான். இப்ப போய் நான் தூங்குறேன். தூங்குனதுக்கு அப்புறம் கனவு வரும். கனவுல அவ வருவா. அப்ப அவள்கிட்ட விசாரிச்சிடலாம் எந்த ஊர்னு. அப்புறம் நம்ம போக சௌரியமா இருக்குல்ல. இப்ப நான் போய் தூங்குறேன்.